முதல் வாசகம். விடுதலைப் பயண நூலிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரவேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரவேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்துச் செல்லும் செயல்களில் இருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராயிருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறிச் செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 12 தொடக்கம் 16 மற்றும் 22 தொடக்கம் 26 முடிய. புளிப்பற்ற அப்பவிழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவிடம் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டுமென விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கெதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஓர் பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம்,
பலருக்காக சிந்தப்படும் இரத்தம் இனிமேல் இறையாட்சி வரும். அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு திருநாளின் பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளுடன் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு உலகெங்கும் பரவியிருக்கின்ற திருச்சபை ஆண்டவர் இயேசுவினுடைய உடலின் இரத்தத்தின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த நேரத்தில் அன்பான சகோதரங்களே, புனித அக்வினாஸினுடைய ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்க ஆசைப்படுகின்றேன். புனித அக்வினாஸ் சொல்லுவார், ஆண்டவர் செய்த புதுமைகளிலே மிகவும் உன்னதமானது, அர்த்தமுள்ளது, என்றும் நிலைத்திருக்கின்ற ஒரு புதுமை என்னவென்றால் ஆண்டவரே அப்பமாகவும் இரசமாகவும் மாறுவது. அவர் இந்த அப்ப இரசத்தின் வழியாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு தருவதுதான் உன்னதமான புதுமை என்று அவர் சொல்லுவார். ஆம்தான் அன்பான சகோதரங்களே, ஆண்டவர் இயேசு என்னுடைய உணவாக, உங்களுடைய உணவாக, என்னை பொறுத்தவரையிலே வெறுமனே ஆன்ம உணவாக மட்டுமல்ல, என் உடலுக்கு சக்தியை தருகின்ற ஒரு உணவாக வருகின்ற திருநாளைத்தான் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஒரு புனிதர் சொல்லுவார், நாங்கள் உண்கின்ற உணவு நாங்களாக மாறுகின்றது, ஆனால் ஆண்டவர் இயேசு என்கின்ற உணவை நாங்கள் உண்ணுகின்ற பொழுது நாங்கள் இயேசுவாக மாறுகின்றோம். இது ஒரு பெரிய ஒரு அற்புதம் அன்பான சகோதரங்களே. ஆனால் நேர்மையாக பார்க்கின்ற பொழுது ஒரு குருவானவராகிய நான், நல்ல கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இயேசுவை உண்கின்றோமே, ஏன் நாங்கள் இன்னும் இயேசுவாக மாறவில்லை என்கின்ற கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். இயேசுவை உண்கின்றோமே, ஆனால் ஏன் நாங்கள் இன்னும் இயேசுவாக மாறவில்லை? அன்பான சகோதரங்களே, இயேசு என்னை பார்த்து சொல்லுகின்றார். எனக்கு சொல்லுகின்ற அதே வார்த்தைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றார். அது என்னவென்றால், நீ என்னை உண்கின்ற பொழுது முழு உணர்வுடன் அறிந்து என்னை உட்கொள்ளுகின்றாயா? இரண்டாவதாக நாங்கள் எங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, நானும் நீங்களும் இயேசுவை உட்கொள்ளுகின்ற பொழுது தகுதியுள்ளவர்களாக உட்கொள்ளுகின்றோமா? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நானும் நீங்களும் சரியான பதிலை சொன்னோம் என்றால் நிச்சயமாக இயேசுவை உட்கொள்ளுகின்ற நான், இயேசுவை அனுபவிக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவாக மாற முடியும். இது சத்தியம் அன்பான சகோதரங்களே. இன்றைய நாள் எங்கள் எல்லோருக்கும் விடுக்கின்ற அழைப்பு, நாங்கள் நற்கருணை பெறுகின்ற பொழுது உணர்ந்து அறிந்து தகுந்த ஆயத்தத்துடன் இயேசுவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுவோம். அப்பொழுது நாங்களும் இயேசுவாக மாறி இயேசுவாக இவ்வுலகில் வாழ முடியும்.